வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தலைப்பிலே கடந்த காலங்களில் இதே நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்று ஆசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று ஜூன் 25, இன்று அரசியல் சாசன படுகொலை தினம். குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் முடக்கிய, பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கிய, எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் அடைத்த அவசர நிலை பிரகடனம் அமுல்படுத்தப்பட்ட நாள் இன்று. ஆண்டு 1975. ஜனநாயக உரிமைகள் நசுக்கப்பட்டதையும் அரசியலமைப்பு சட்டம் மீறப்பட்டதையும் நினைவு கூறும் வகையில் இந்நாள் அரசியல் சாசன படுகொலை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அனிமல் ஃபார்ம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதிய எழுத்தாளர் ஜார்ஜ் ஆர்வெல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1903. புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீராங்கனையும் பாரதத்தின் முதல் பெண் முதல்வர் என்ற பெருமைக்குரியவராக திகழ்ந்து வரும் 1963 முதல் 1967 வரை உத்தரப்பிரதேச முதல்வராக பதவி வகித்து வருமான திருமதி சுஷேதா கிருபால்னி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1908. பாரதத்தின் முன்னாள் பிரதமர் திரு விஸ்வநாத் பிரதாப் சிங் என்கிற திரு விபி சிங்கின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1931. போர்த்துகீசிய காலனி ஆதிக்கத்தில் இருந்து மொசாம்பிக் நாடு விடுதலை பெற்ற நாள் இன்று. ஆண்டு 1975. இறப்புக்கு பிந்தைய பரம்வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட கார்கில் போர் நாயகன், கோர்க்கா ரைபிள்ஸ் படையணியின் 11வது பிரிவின் அதிகாரியாக பொறுப்பேற்றிருந்த கேப்டன் மனோஜ்குமார் பாண்டே அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1975. பலத்த குண்டடிப்பட்டம் தொடர்ந்து தனது அணிக்கு ஊக்கமளித்து பாகிஸ்தானிய நிலைகள் மீது குண்டு வீசி பாகிஸ்தானிய படைகளை கொன்றொழித்து கார்கில் மலையில் ஜுபார் சிகரத்தை கைப்பற்றியது இவரது சாதனை. இவரது தலைமையிலான அணி இந்த சாதனையை புரிந்தது. இறுதியில் போரின் போது ஏற்பட்ட பலத்த காயங்களால் வீரமரணம் அடைந்தார் திரு மனோஜ்குமார் பாண்டே அவர்கள். லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் 1983 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் பாரத அணி திரு கபில்தேவ் தலைமையில் பலம் வாய்ந்த மேற்கிந்திய தீவுகள் அணியை 43 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதல் உலகக்கோப்பையை பாரதத்திற்கு பெற்று தந்த வரலாற்றில் இடம் பிடித்த நாள் இன்று. ஆண்டு 1983. யுகோஸ்லேவியாவில் இருந்து குரோஷியா சுதந்திரம் பெற்ற தினம் இன்று. ஆண்டு 1991. நன்றி, வணக்கம்.